நடிகர் விஜய் இங்க இருந்து கிளம்புனது வீட்டுல இருந்து 8:30 மணிக்கு தனி விமானம் மூலியமா திருச்சி வந்திருக்காரு. திருச்சியில இருந்து நாமக்கல்லுக்கு 40 கிலோமீட்டர் கார்ல பயணம் பண்ணியிருக்காரு. மதியம் 3 மணிக்கு தான் நாமக்கல்லையே வந்து பிரச்சார கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கரூருக்கு டிராவல் பண்ணி வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வழியெல்லாம் ரசிகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்களுடைய வண்டி அணிவகுப்பு கூட்டம் எல்லாமே இருக்கும். சோ கொஞ்சம் ஸ்லோவா தான் அவரால் வர முடிஞ்சிருக்கும். நாமக்கல் கரூர்ல நடக்கக்கூடிய தவேகா தலைவர் விஜயுடைய அந்த பிரச்சார கூட்டம் டீடைல்ஸ் ஒண்ணுமே இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ நேரமாகுது, கூட்டம் கூடுது அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்கான பிளான்ஸ் மாவட்டம் நிர்வாகம் தரப்புல இருந்தும் செய்யப்பட்டிருக்கணும்ல. ஏன் செய்யப்படல? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாமக்கல்ல தவேகா தலைவர் விஜய் பேசுறதுக்கு பிரச்சார மீட்டிங்க்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படிங்கிறது 8:30 மணி. அதே போல கரூர்ல கொடுக்கப்பட்ட நேரம் 12ல இருந்து 12:30 மணி. 12 மணிக்கு கரூர் மீட்டிங்க்கு விஜய் வருவார் அப்படின்னா அங்க மக்கள் 11 மணில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 7 மணி வரை வெயில்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஏன் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க?